ஸோ கிளியராப்பா, ஆடியோ வீடியோ கிளியரில். ஸோ போகலாம்ல சிங்க்ரனஸ் மிஷின்ஸோட டிஸ்கஷன். ஓ, அன்லிஸ்டடில் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. விசிபிலிட்டி கிளியரா? ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ வருதுங்களா? ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஓகே இல்லை? ஸோ எஸ், குட் ஈவினிங் சுஜி. ஸோ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. சம்வாட் டிலே ஆகிடுச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம போகலாம். ஸோ சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷன். நம்ம சிக்னல்ஸில் இன்னும் 2 டிஸ்கஷன் இருக்குது, அதை நம்ம லேட்டரானு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போகலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ குட் ஈவினிங்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுன்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸ் எல்லாமே டெய்லி லைவ் தான். ஓகேங்களா? ஸோ லைவுக்கு அப்புறமா அந்த கோர்சஸ் ரெக்கார்டாக மாறிடும் அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் தென் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 years வில் பி ப்ரொவைடட். ஓகேங்களா? அடுத்ததாக என்னோட மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஸோ இப்போ நம்ம வித்தவுட் எனி டிலே டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்ல? ஸோ இது நம்மளோட ஷெடியூல்ப்பா. ஸோ இந்த ஷெடியூலில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம கிளாஸஸ் இந்த ஆஸ் பர் த ஷெடியூலில் நடக்கும். அடுத்ததாக இதுதான் நம்மளோட கிவன் கொஷின். இப்போ இந்த கிவன் கொஷின்ஸ் விசிபிளாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிவன் கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்ல? ஸோ ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? ட்ரை பண்ணுங்களேன். ஸோ ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்ல? ஸோ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் மெக்கானிக்கலி கப்புள்டு ஆல்டர்னேட்டர்ஸ், அதாவது 2 மெக்கானிக்கலி கப்புள்டு ஆல்டர்னேட்டர்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டர் 50 ஹெர்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு ஆல்டர்னேட்டர் 60 ஹெர்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட ஸ்பீடு ஸோ ஓகே விசிபிளாக இல்லைங்களா? ஸோ நான் சொல்கிறேன். இஃப் 2 மெக்கானிக்கலி கப்புள்டு ஆல்டர்னேட்டர்ஸ் deliver power at 50 Hz and 60 Hz respectively. ஓகேங்களா? So if 2 mechanically coupled alternators deliver power at 50 Hz and 60 Hz respectively, then the highest speed of the alternator will be என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ சிம்பிள் தான். 2 ஜெனரேட்டர் நமக்கு இருக்குப்பா. அந்த 2 ஜெனரேட்டர் ஸோ என்ன ஆயிட்டு இருக்குன்னா கப்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர் 1. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஜெனரேட்டர் 1. அடுத்ததா இது கூட இன்னொரு ஜெனரேட்டரை கப்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்னோட ஜெனரேட்டர் 2. இப்போ 2 ஜெனரேட்டர்ஸ் கப்பிள் பண்ணி இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ஜெனரேட்டர்ஸை கப்பிள் பண்ணி இங்கே என்னோட பிரைம் மூவர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட், திஸ் இஸ் வாட் பிரைம் மூவர். ஸோ இப்போ இந்த பிரைம் மூவர் தான் என்னோட இந்த 2 ஜெனரேட்டரை ரொட்டேட் பண்ண போது. ஸோ அப்படி இந்த பிரைம் மூவர் இந்த 2 ஜெனரேட்டரை ரொட்டேட் பண்ணுறப்போ ஸோ எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடு இருக்க போதுன்னா என்ன ஸ்பீடை என்னால் மேக்ஸிமமாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த காம்பினேஷனை என்னால் என்ன ஸ்பீடு வரைக்கும் மேக்ஸிமமாக என்னால் ரொட்டேட் பண்ண முடியும், அதுதான் என்னோட கிவன் கொஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுது இல்லை? ஸோ இந்த பாசிபிள் செட்டை என்னோட என்ன ஸ்பீடு வரைக்கும் நான் ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் நம்ம கிவன் கொஸ்டின். 2 ஜெனரேட்டர் இருக்குப்பா. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப்பிள் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. ஸோ இந்த காம்பினேஷனை என்னால் எவ்வளவு ஸ்பீடு வரைக்கும் ரொட்டேட் பண்ண முடியும், ஹையஸ்ட் ஸ்பீடு எவ்வளவு, இந்த காம்பினேஷனுக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த காம்பினேஷனை நான் 100 RPM தான் ஹையஸ்ட் ஸ்பீடா, இல்லை இந்த காம்பினேஷனுக்கு 200 RPM தான் ஹையஸ்ட் ஸ்பீடா, இல்லை இந்த காம்பினேஷனுக்கு 500 RPM ஹையஸ்ட் ஸ்பீடான்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ புரியுது இல்லை? 2 ஜெனரேட்டர் கப்பிள் பண்ணி இருக்கு. இந்த செட்டுக்கு
எவ்வளோ ஸ்பீடுன்றது ஹையஸ்ட் ஸ்பீடுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும்? போத் த ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் parallelly coupled. கரெக்டா? ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னன்னா both alternator are parallelly coupled. So therefore speed of alternator will be speed of alternator 1 is equal to speed of alternator 2. கரெக்டா? ஸோ ரெண்டும் மெக்கானிக்கலி கப்புள்டா இருக்கனால என்னோட ஆல்டர்னேட்டர் 1 ஸ்பீடு தான் ஆல்டர்னேட்டர் 2க்கும். ஜஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீடோட ஃபார்முலா தட் இஸ் n equivalent to 120f divided by p. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நான் வந்து இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறேன். ஃப்ரம் திஸ் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இதை நான் இந்த சைடில் எழுதிக்கிறேன். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஆல்டர்னேட்டர் தட் இஸ் n1. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இட் இஸ் n2. ஓகேங்களா? அப்போ நான் n1 எழுதுறேன். n1 is equivalent to n2. சார் n1 எப்படி எழுதலாம்? 120f1. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டரோட ஃப்ரீக்வன்சி அடுத்து ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டரோட போல் டிவைடட் பை 120 into second alternator frequency divided by second alternator pole. So inga pathina frequency kuduthirukanga. First alternator frequency is 50 Hz, another alternator frequency is 60 Hz. Appo therefore inga 120 common ah irukku, so 120 adichikren sir. ஓகேங்களா? 120 அடிச்சுக்கிறேன் சார். இப்போ P2 by P1 ஓட ரேஷியோவை எழுதிக்கிறேன். இந்த P2 இங்கே வந்துடுது. ஸோ இந்த F1 என்ன ஆகிடுறான்? கீழே போயிடுறான். அப்போ therefore P2 by P1 is equivalent to, ஸோ எனக்கு F2 by F1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, this is F2ன்னு எடுத்திருக்கேன், இதை F1 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 50 divided by 60. அப்போ என்ன கிடைக்கும்பா? 5 by 6. அப்போது இது என்ன? போல், செகண்ட் ஜெனரேட்டரோட போல், ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டரோட போல். அப்போ செகண்ட் ஜெனரேட்டரோட போலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டரோட போலுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் 5 by 6. அப்போ therefore P2 by P1 is 5 divided by 6. இது எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட செகண்ட் ஆல்டர்னேட்டர் இருக்கான்ல, அவன்ல 5 போல் இருக்குன்னு சொல்லுது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டர்ல 6 போல் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் எங்கேயாச்சும் என்னோட மேக்னெட்டிக் போலில் ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ் பார்க்க முடியுமா? ஸோ தேர் இஸ் நோ ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஒரு நார்த் போல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சவுத் போலும் அதுலேயே கிரியேட் ஆகும். நீங்கள் பாருங்கள், ஒரு மேக்னெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மேக்னெட்டில் ஒரு சைடு நார்த்தாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று சவுத்தாக தானே இருக்கும். அப்போ 5 போலுன்றது எப்படி நமக்கு கிரியேட் ஆகும்? ஹியர் 5 by 6 number of pole is not possible. So ஏன்னா odd number of poles does not exist. ஓகேங்களா? odd number of poles ன்றது பிராக்டிக்கலா ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? odd number of poles ன்றது பிராக்டிக்கலா ஒண்ணு கிடையாது. ஆனா இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? இந்த காம்பினேஷனோட ஹையஸ்ட் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. இந்த காம்பினேஷனோட ஹையஸ்ட் ஸ்பீடு, அப்போ ஹையஸ்ட் ஸ்பீடு போல்ஸோட எந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 120f by p. அப்போ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த போல்ஸ். ஓகேயா? ஸோ ஸ்பீடுன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இங்கே எனக்கு P2 by P1ஓட ரேஷியோ 5 by 6 அப்படின்னு கிடைச்சிச்சு. இதில் எனக்கு என்ன தெரியும்னா 5 அப்படின்ற ஒரு போல் எக்ஸிஸ்ட் கிடையாது உலகத்தில். 5 நம்பர் ஆஃப் போல் நம்மளால ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த 5ன்றது ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ இவனை ஈவன் நம்பராக மாற்றணும்னா எதால மல்டிப்ளை பண்ணால் ஈவன் நம்பரால் மாற்ற முடியும் சார்? ஏன்னா இங்கே ஆட்லாம் பண்ண முடியாது. 5 + 1 ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரேஷியோவில் இருக்குது, இங்கே ரேஷியோவில் இருக்குது. நீங்கள் போய் ஆட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்று மேலே மல்டிப்ளை பண்ணணும், அதே நம்பரை கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 5 by 6 இருக்குது, இது வந்து எக்ஸிஸ்ட் கிடையாது. அதனால என்ன பண்ண போகிறேன்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காகன்னா டு கன்வெர்ட் இன்டு த ஈவன். கரெக்டா? டு கன்வெர்ட் ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸை நம்ம கிரியேட் பண்ணணுன்றதுனால மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ ஃபார் நியூ ரிலேஷன்ஷிப் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 10 divided by 12.
ஓகேயா? என்னோட ஆல்டர்னேட்டர் 2ல 10 போல்ஸ் இருக்கு, என்னோட ஆல்டர்னேட்டர் 1ல 12 போல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இருங்கப்பா, ஸோ ரேஷியோ கரெக்டாக தான் எழுதியிருக்குமா? ஸோ இந்த P2 இங்கே வந்துடுறான். சாரி இங்கே பாருங்க, நம்ம எழுதியிருக்கிறது தப்பாக எழுதியிருக்கோம். P2 by P1 வந்துருச்சா? F2 by F1 தானே. F2ன்றது 60 இல்லை. ஸோ இங்கே பாருங்க, F2ன்றது 60 by 50. அப்போ இது வந்து 6 by 5. ஓகே, திஸ் இஸ் 6 by 5. அப்போ இதோட ரேஷியோவும் என்ன? 6 by 5. இங்கே F1ன்னு எடுத்திருக்கேன், இதை தான் F2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம அதை தானே எழுதணும், F2 divided by F1. அப்போது 6 by 5. 6 by 5 இஸ் நாட் பாசிபிள். இதுவும் அதே தானே, 6 by 5. இங்கேயும் நான் 5ன்றது எக்ஸிஸ்ட் கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, அப்போது இதோட ரேஷியோ வந்து என்னவா இருக்குன்னா 6 by 5 இருக்குது. அப்போ இந்த இடத்துல டு கன்வெர்ட் இன்டு ஈவன் நம்பர், இதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேலேயும் கீழேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆக்சுவலாக P2ன்றது 12 நம்பர் ஆஃப் போல்ஸ் வருது, P1 அப்படின்றது எனக்கு 10 நம்பர் ஆஃப் போல்ஸ். அப்போ ஃப்ரம் திஸ், ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் மஸ்ட் பி ஹையஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபார் பாசிபிலிட்டி ஆஃப் ஹையஸ்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸ்பீடு அதிகமாக இருக்கணும்னா போல்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ போல்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டிக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போ இது வந்து 6 by 5 இருந்ததை நான் 4 இன்ட்டு டிவைட் பை 4 மல்டிப்ளை பண்ணி கூட மாற்றிருக்கலாம் இல்லை? நான் ஏன் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணன்றதுக்கான ரீசன் சொல்கிறேன்ப்பா. நான் வந்து மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தா 24 போல் 20 போல் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமாச்சுன்னா அந்த செட்டில் ஸ்பீடு கம்மி ஆகிடும். இந்த கொஸ்டினில் ஹையஸ்ட் ஸ்பீடுன்னு தான் கேட்குறாங்க. இந்த செட்டுக்கான ஹையஸ்ட் ஸ்பீடாக இருக்கணும்னா, எனக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு அச்சீவ் ஆகணும்னா நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸை நான் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணாதான் இந்த ஆடை ஈவனாக மாற்ற முடியும். அதனால மல்டிப்ளை பண்ணாமல் இருக்க முடியாது. அது லார்ஜர் நம்பராக மல்டிப்ளை பண்ணனா நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமாக்கிடும், அப்போது ஸ்பீடு கம்மி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆட் நம்பரை கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் மாற்றணும். ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் இருக்க முடியும், ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்க முடியாது. இதை ஈவன் நம்பராக மாற்றணும்னா 2ன்றது தான் ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே 4, 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதனால தான் நான் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரம் திஸ் எனக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ P2ஓட நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 12, P1ல இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ பாருங்க, ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எய்தர் இதில்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீங்கள் எதில் செக் பண்ணாலும் ஒன்றே தான் வரும். 120 F1 by P1 கரெக்டாக இப்படி செக் பண்ணாலும் 120 into F2 by P2 இதில் செக் பண்ணாலும் ஒரே ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது. இங்கே பாருங்க, ஸோ 120. அடுத்ததா என்னோட ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்னப்பா, தட் இஸ் 50. அடுத்து நம்பர் ஆஃப் போல்ஸ், P1ல எத்தனை போல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, தட் இஸ் 10. இங்கே அடிச்சிங்கன்னா இட் பிகம் 120 into 5, தட் இஸ் 600 RPM. அப்போ இந்த செட்டை என்னால் 600 RPM வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் போயிடும். ஓகேங்களா? இதுக்கு கீழே என்னால் ரொட்டேட் பண்ணலாம். இதுக்கு கீழே என்னென்ன ஸ்பீட்லலாம் ரொட்டேட் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். 120 into F2. ஆல்டர்னேட்டர் 2ஓட ஃப்ரீக்வன்சி 60, அதில் இருக்க போகிற போல்ஸ்ன்றது 12. அடிச்சிங்கன்னா தட் பிகம்ஸ் 10. அப்போ 10 into 60 அகைன் 600 RPM தான் வருது. ஓகேயா? இங்கே பாருங்க, இந்த கேஸில் 12, 10 இருந்துச்சுன்னா எனக்கு 600 RPM வருது. ஓகே, இதுலேயும் 600 RPM தான். ஸோ ஒருவேளை நான் வந்து 12 போல் எடுத்துக்காம ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நம்ம தான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்பீடு கம்மியாகிடும்னு சொன்னேன். ஒருவேளை பண்ணியிருந்தா இங்கே என்ன வந்திருக்கும்பா, ஸோ இங்கே வந்து இன்ட்டு 2 24 by 20ன்னு வந்திருக்கும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இஸ் 50. ஸோ P1 வந்து பார்த்தீங்கன்னா 20ஆக மாறிடுச்சு இந்த முறை. ஸோ அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் வாட் 6. அப்போ 60 into 5, அப்போ 300 RPM. இப்போ ஒருவேளை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 300 RPMனு வந்திருக்கும்.
சார் அப்போ 300 ஆர்பிஎம்ன்றது லோயர் பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்பீடு தானே. ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்பீடே வர முடியுது அந்த கேசஸில் என்னால் 600 ஆர்பிஎம்கே கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் ஏன் 300 ஆர்பிஎம்னு ஆன்சர் சொல்கிறீங்க? அப்போ 600 தானே ஆன்சரு, 300 ஏன் வரலன்னு இப்போ புரியுது இல்லை. ஸோ இதை நான் ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் போல்ஸை நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். இந்த கேஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸே கிடச்சிச்சு. அதனால தான் நான் வந்து 2ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 600 ஆர்பிஎம். 300 ஆர்பிஎம் இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில். நீங்கள் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 300 ஆர்பிஎம் வந்துடும். ஸோ அது வந்து ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்பீட் கிடையாது. அதை விட பாசிபிள் ஸ்பீடான 600 ஆர்பிஎம்ஏ என்னால் இந்த செட்டில் கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா புரியுதா? இது வந்து நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா போல்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் தான் பாசிபிள் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸை வந்து ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸை ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸை மாற்ற போகிறப்போ கண்டிப்பாக சின்ன நம்பரில் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈஸி தானே இந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்ததா a 2-pole 50 Hz 3-phase synchronous motor, the speed of rotating magnetic field is. ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் போல் இஸ் 2. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 50. ஓகேங்களா? ஸோ என்னோட ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ ஆர்எம்எஃபோட ஸ்பீட் கேட்குறாங்க, தட் இஸ் சிங்க்ரனஸ் ஸ்பீட் கேட்குறாங்க. இது நார்மல் தான்ப்பா, சேம் 120 × F / P போட்டால் ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இது நார்மல் கொஷின். இந்த மாதிரியான கொஷின்ஸ் கூட உங்களுக்கு கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் கூட உங்களுக்கு திரும்பவுமே நமக்கு டிஎன்பிசிஸில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? சிம்பிள் தானே, இன்ட்டு 50 நம்பர் ஆஃப் போல்ன்றது 2 அடிச்சிங்கன்னா தட் இஸ் 60 × 50 தட் இஸ் வாட் 3000 தான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த கொஷின்ஸ்க்கு போவோம். The reluctance offered to the MMF wave is lowest when. என்னோட ரிலக்டன்ஸ் எப்போ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. The reluctance offered to the MMF wave is lowest when. The reluctance offered to the MMF wave is lowest when. எப்போ என்னோட reluctance ரொம்ப கம்மியா இருக்கு? It is aligned with the field pole axis. அடுத்ததா it is oriented with the 90 degrees to the field pole axis, or A and B are none அப்படின்னு சொல்றாங்க. இதோட reluctance எப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்போன்னா it is aligned to the field pole axis, அதுக்கப்புறமா it is oriented at the 90 degrees to the field pole axis இல்லையா? இப்போ சிம்பிளா ஆக்சுவலா இது என்ன மெஷின் அஷ்யூம் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ஆர் சிங்க்ரனஸ் மெஷின் அஷ்யூம் பண்றாங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்எம்எஃப் ரிலக்டன்ஸ் கேட்குறாங்க, எம்எம்எஃப் கேட்கல. ஓகேங்களா? ரிலக்டன்ஸ் வந்து எங்க லோயஸ்ட், ரிலக்டன்ஸ் ஆஃபர்ட் இஸ் எங்க லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலக்டன்ஸ்னா நமக்கு தெரியும், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏர் கேப். அப்போ என்னோட எந்த பிளேஸ்ல ஏர் கேப் வந்து லோயஸ்டா இருக்குது அப்படின்றது தான் சார் கொஷின். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஷின்ல என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ரிலக்டன்ஸ் ஆஃபர்டு டு த எம்எம்எஃப் இஸ் லோயஸ்ட், எந்த பிளேஸ்ல என்னோட ரிலக்டன்ஸ் ஆஃபர்டு இஸ் லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பிளேஸ்ல என்னோட ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருக்குதோ அந்த பிளேஸ்ல தான் என்னோட ரிலக்டன்ஸ் கம்மியா இருக்கும். இப்போ சி இப்போ இதுக்காக நான் ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரையே எடுத்துக்குவோம். சாலியன் போல். ஓகேங்களா? சாலியன் போல் ஜெனரேட்டரை எடுத்துக்கிறேன். ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் போல நான் ஏன் எடுத்துக்கல? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் சிலிண்ட்ரிக்கல் போல நம்ம எடுத்துக்கல? சிலிண்ட்ரிக்கல் போல பொறுத்த வரைக்கும் இன் சிலிண்ட்ரிக்கல் போல்
இது வந்து நான் salient pole தான் இந்த क्वेश्चனை ஆன்சர் பண்ண முடியும். அவங்க salient pole ன்னு கொடுக்கலனாலும் you must take this generator as salient pole. நான் ஏன் டைரக்டா salient pole போறேன்றதுக்கான ரீசன், cylindrical pole நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் பா ஸ்டேட்டார், ரோட்டாரை பாத்தீங்கன்னா அதுல ஏர் கேப் எப்படி இருக்கும், cylindrical pole பொறுத்த வரைக்கும் என்னோட ரோட்டாரோட ஏர் கேப் இஸ் யூனிஃபார்ம், இப்படிதான் என்னோட ரோட்டாரே இருக்கும். யூனிஃபார்ம் ஏர் கேப். ஓகே, இதுல பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் ஏர் கேப். சோ ஏர் கேப் யூனிஃபார்மா இருக்குன்னா என்ன அர்த்தம், ரிலக்டன்ஸ் இஸ் யூனிஃபார்ம். சார் யூனிஃபார்மா இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் மினிமம் எப்படி சொல்ல முடியும், யூனிஃபார்ம் சொல்ற இடத்துல மேக்ஸிமம் மினிமம்ன்றது எப்படி சொல்ல முடியும், அதனால தான் நான் இங்க சிலிண்ட்ரிக்கல் ரோட்டாரை கம்பேர் பண்ணல. ஆனா we know salient pole ஓட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்பவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். for direct axis, this is what direct axis. d axisல பாத்தீங்கன்னா lower air gap. அப்ப therefore இதுல எப்பவுமே direct axisல lower reluctance இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா இது என்னோட quadrature axis, q axis. so இங்க பாருங்க air gap is much higher. இது என்னோட air gap, இங்க பாருங்க this is what the air gap. அப்ப quadrature axis நீங்க பாத்தீங்கன்னா larger air gap. ஓகேங்களா, larger air gap, air gap ரொம்ப அதிகமா இருக்கனால reluctance கண்டிப்பா அதிகமா இருக்கும், larger reluctance. so இப்ப ஆன்சர் பண்ணுங்க, the reluctance offered to the mmf wave is lowest when it is aligned on the field pole axis. It is aligned on the field pole axis இல்ல it is oriented at the 90 degrees to the field pole axis. இங்க பாருங்க, இது என்னோட field pole axisல அலைன் ஆகிறதுக்கு பேரு, இதுதான் field pole axisனா d axis or field pole. field இதுதானே, இதுதானே field. so field pole axisல இருக்கிறப்போ என்னோட ஏர் கேப் என்னவா இருக்கு, மினிமமா இருக்கா மேக்ஸிமமா இருக்கா, field pole axisல இருக்கிறப்போ என்னோட ஏர் கேப் இஸ் மினிமம், கரெக்ட்டா. அப்போ it is aligned with the field pole axisல reluctance is what, minimum. ஓகேங்களா, அப்போ it is aligned with the field pole axisல இருக்கிறப்போ reluctance is minimum. क्वेश्चனை பாருங்க, the reluctance offered is lowest. எங்க lowest ன்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் என்ன, இந்த क्वेश्चன்ல பாருங்க reluctance is எங்க lowest அப்படினு தான் கேக்குறாங்க. field pole axisல இருக்கிறப்ப தான் minimum. அப்ப இங்க இருக்கிறப்ப என்னவா இருக்கு reluctance பாருங்க 90 degrees இதுதானே, this is 90 degrees to the field pole axis. அப்போ 90 degrees to the field pole axisல நீங்க பாத்தீங்கன்னா this is அந்த क्वेश्चन ஆப்ஷன் B. இது ஆப்ஷன் B வந்து என்னோட quadrature axis பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் B வந்து quadrature axis பத்தி பேசுறாங்க. ஆப்ஷன் A தான் என்னோட direct axis இல்லனா அதுல தான் field இருக்கு. சோ கரெக்ட்டா this is field pole axis அப்படினு கூட சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் will be B தான், சாரி A தான். எஸ், ஆப்ஷன் இஸ் A தான். கிளியரா, அப்போ இந்த இடத்துல தான் என்னோட reluctance minimum, இங்க reluctance is maximum. ஓகே, இங்க reluctance is maximum. both A Bன்றது கிடையவே கிடையாது. அப்ப ஆன்சர் இஸ் A தான். ஓகேங்களா, it is aligned to the field pole axis இருக்கிறப்போ தான் என்னோட ஏர் கேப் மினிமமா இருக்குது. ஸோ என்னோட சிலிண்ட்ரிக்கல் போலை பற்றி நான் ஏன் பேசலைன்னா ஏர் கேப் அங்கே யூனிஃபார்மா இருக்கிறவனை வந்து நான் பேச மாட்டேன். ஸோ என்னோட சாலியன் போலில் பற்றி நான் பேசுகிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சாலியன் போலில் தான் ஏர் கேப் வந்து சேஞ்ச் ஆகும். அது டைரக்ட் ஃபீல்டு போல் ஆக்சிஸில் இருக்கப்போ மினிமமாகவும், ஸோ குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் எனக்கு மேக்ஸிமமாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஷின்ஸ்க்கு போகலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. The given figure shows the load characteristics of an alternator. Which among the following is correct? The given figure shows load characteristics of alternator. Which among the following is correct? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஓகேங்களா. ஒரு ஆல்டர்னேட்டரோட சில லோட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் ஆல்டர்னேட்டர். ஓகேங்களா, இதில் ஒரு லோட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், சில லோட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறப்போ என்னோட வோல்டேஜை நீங்கள் செக் பண்ணுறாங்க. திஸ் இஸ் இ ஃபேஸ். ஓகேங்களா, இ அல்லது வி எப்படின்னா எடுத்துக்கிறாங்க, இ ஃபேஸ், ஃபேஸ் வோல்டேஜஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ் இது என்னோட லோடு கரண்ட். ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கிறது நம்மளோட லோடு கரண்ட், இந்த சைடில் இருக்கிறது நம்மளோட டெர்மினல் வோல்டேஜ். ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கிறது நம்மளோட டெர்மினல் வோல்டேஜ் பா, இந்த சைடில் இருக்கிறது லோடு கரண்ட். ஸோ இந்த கிராஃப் எதை மீன் பண்ணுதுன்னா லோடு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்போ டெர்மினல் வோல்டேஜ் இதுக்கு டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தொலைவு கான்ஸ்டன்டா இருக்கு, அதுக்கப்புறமா தான் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மெயின்டைன் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் போகிறப்போ நம்மளோட டெர்மினல் வோல்டேஜ் என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்ஷன் பிக்கு கான்ஸ்டன்டா இருக்குது, ஆப்ஷன் சிக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லோடை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன தெரியும், when load increases armature flux increases, அப்போ என்ன ஆகும், armature reaction increase ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா, ஃபர்ஸ்ட் ஏ கேஸ்ல நீங்க லோடு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண வோல்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏவை நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் ஏவை நீங்க எடுத்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன ஆகுதுப்பா, மேக்னடைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்ப ஏவை பொறுத்த வரைக்கும் மேக்னடைசிங். ஸோ மேக்னடைஸ் ஆனதுனால தான் என்னோட சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஏக்கு மேக்னடைசிங். ஸோ ஒரு லோடு மேக்னடைஸ் பண்ணுதுன்னா அப்போ அது என்ன லோடா இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், விச் இஸ் அ லீடிங் பவர் ஃபேக்டர் லோட், தட் இஸ் கெப்பாசிட்டிவ் லோட்ஸ். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏன்றது லீடிங் பவர் ஃபேக்டர் தான். அப்போ ஆப்ஷன் ஏல ஒன்னே ஒன்று தான் ஆன்சர் இருக்கு, ஏ தான். மற்றது எஸ் சி கூட இருக்கு, அப்போ நம்ம செக் பண்ணணும். ஆப்ஷன் பி பாருங்க. ஸோ ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கான்ஸ்டன்டா இருக்குது, ஒரு லெவலுக்கு மேலே ஆனால் தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது சேச்சுரேஷன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கான்ஸ்டன்டா இருக்குன்றது எதை மீன் பண்ணுதுப்பா, இது கான்ஸ்டன்டா இருக்குன்றது எதை மீன் பண்ணுது, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதை அஃபெக்ட் பண்ணலன்னு அர்த்தம், கிராஸ் மேக்னடைஸ் பண்ணுது. ஓகேங்களா, கிராஸ் மேக்னடைஸ் ஆகுதுன்னா அது என்ன லோடா இருக்கும் அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட்ஸா இருக்கும். அடுத்து ஆப்ஷன் சி ஈஸியா உங்களால சொல்ல முடியும். இங்க பாருங்க, லோடை இன்க்ரீஸ் பண்ண என்னோட வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. லோடு இன்க்ரீஸ் பண்றீங்க, வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப அது எதை மீன் பண்ணுது, என்னோட டீமேக்னடைசேஷன் நடக்கிறத மீன் பண்ணுது. கிளியரா, டீமேக்னடைசேஷன் நடந்தாதான் என்னோட வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் வாட் டீமேக்னடைசேஷன். இது எப்ப நடக்கும்னா லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்ல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. another option is ruled out. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. in a synchronous motor the phenomenon of hunting caused by sudden application or removal of load is prevented by. ஸோ ஹண்டிங்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கப்பா, அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின் தான். ஹண்டிங்கை எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம், ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஹண்டிங் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஹண்டிங்னா என்னப்பா, இட் இஸ் ஆசிலேஷன்ஸ். கரெக்டா, ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ். இந்த ஆசிலேஷன்ஸை குறைக்கணும்னா நம்ம ஃப்ளை வீல் யூஸ் பண்ணலாம். கரெக்டா, ஃப்ளை வீல்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்னென்ன ஐடியாஸ் நான் சொல்லியிருந்தேன், வித் லார்ஜர் சிங்க்ரனைசிங் கோஎஃபிஷியன்ட், லார்ஜர் பிஎஸ்ஒய், லார்ஜர் சிங்க்ரனைசிங் பவரை யூஸ் பண்ணலாம். அடுத்ததா டேம்பர் வைண்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். கரெக்டா, டேம்பர் வைண்டிங் வில் ஆல்சோ சப்ரஸ் த ஹண்டிங். இந்த இடத்துல ஆப்ஷன் என்னென்ன இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, கெப்பாசிட்டர் இண்டக்டர் ஒரு காரணமே கிடையாது. அப்போ இங்க நமக்கு டேம்பர் வைண்டிங்ஸ் மட்டும்தான் ஒரு ரீசன். ஓகேங்களா, the hunting can be reduced with the help of damper winding.
ஸோ மற்ற மெத்தட்ஸ் ஃப்ளைவீல்லையுமே நம்மளால் ஹண்டிங்கை ரெடியூஸ் பண்ண முடியும் சார். லார்ஜர் சிங்க்ரனைசிங் பவர் இருந்துச்சுன்னா என்னோட மெஷினில் அப்பயும் என்னால் ஹண்டிங்கை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஹண்டிங் இன் அ சிங்க்ரனஸ் மோட்டார் ரிசல்ட்ஸ் இன். ஸோ இந்த ஹண்டிங்னால வரப்போகிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹண்டிங்னா தட் இஸ் நத்திங் பட் ஆசிலேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதனால வரப்போகிற ப்ராப்ளம்ஸ், ஹண்டிங்கோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹண்டிங் இருந்துச்சுன்னா என் பவர் சிஸ்டமில் என் மெஷின்ஸில் என்ன பிரச்சனைகள் நடக்கும்? டியூ டு ஹண்டிங் வாட் வில் காஸ்? ஹண்டிங்னால என்னென்ன நடக்கும்பா? டியூ டு ஹண்டிங்னால என்னென்னலாம் நடக்க சான்சஸ் இருக்கு? ஹண்டிங்னால என்ன நடக்கலாம்? இம்பார்ட்டன்ட் லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன்ல லாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆன் மோட்டார். எஸ், ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஆமா, ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் தான், அது நிஜமாலே. அடுத்ததா லார்ஜர் கரண்ட் ட்ரான் பை த மோட்டார். எஸ், அதை சரி பண்றதுக்காக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஆல் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர். கிளியரா? இங்க கண்டிப்பா லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் இருக்கும். இந்த ஹண்டிங் வந்து ஸ்டில் இருந்துட்டே இருந்துச்சுன்னா, ஹண்டிங்கை சரி பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டா ஹண்டிங் வில் காஸ் லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன். கண்டிப்பா லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் நடந்துரும். ஓகேங்களா, சிங்க்ரனைசேஷன் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. அடுத்ததா எஸ், ஹண்டிங்கிறது ஒரு பிரச்சனை. என் மிஷினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளம் தான். எஸ், கரெக்ட் தான். லார்ஜர் கரண்ட் டிரா ஆகிறதும் இதுவுமே ஒரு காசஸ் தான். ஆல் ஆஃப் த அபவ். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் த அபவ். சடனாக நீங்கள் லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் மட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. இதுக்கு எல்லாமே ஆன்சர் தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்ததா த இம்பிடன்ஸ் ஆங்கிள் ஆர் இன்டர்னல் மெஷின் ஆங்கிள் ஆஃப் அ சிங்க்ரனஸ் மோட்டார் என்ன? இம்பிடன்ஸ் ஆங்கிள் தீட்டா கேட்குறாங்கப்பா. இம்பிடன்ஸ் ஆங்கிள் தீட்டா. ஸோ நமக்கு தெரியும் இம்பிடன்ஸ் ஆங்கிள் தீட்டா. இம்பிடன்ஸ்னா என்ன? Z. Z எப்படி எழுதுவோம்? RA plus JXS அப்படின்னு எழுதுவோம். Z எப்பவுமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். போலார் ஃபார்ம் எழுதுறப்போ Z at an angle of theta. கரெக்டா? Z at an angle of theta. இந்த தீட்டாவை தான் கேட்குறாங்க. ஸோ இது ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல இருந்து போலார் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்காக தீட்டாவை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எஸ், தீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் tan inverse of y by x. ஸோ இவன் எக்ஸ் டேர்மு, இவன் ஒய் டேர்மு. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எழுதுனா தீட்டா இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டேர்மில் என்ன இருக்கான்? எக்ஸஸ் இருக்கான். எக்ஸ் டேர்மில் என்ன இருக்கான்? ஆர்ஏ இருக்கான். அவ்வளோதான்ப்பா. தீட்டா இஸ் ஈக்குவலன் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸஸ் பை ஆர்ஏ. ஈஸி தானே? இது ஒரு காமன் ஃபார்முலா தான். இந்த மாதிரியும் உங்களுக்கு பேசிக்காக கேட்பாங்க. எஸ், இதுக்கு ஆன்சர் இஸ் ஏ தான். இம்பிடன்ஸ் ஆங்கிள்லாம் நமக்கு தெரியும்லப்பா. இம்பிடன்ஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர் ஆங்கிள், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஃபை அப்படின்னா பவர் ஃபேக்டர் ஆங்கிள். திஸ் இஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அடுத்ததா தீட்டான்றது இம்பிடன்ஸ் ஆங்கிள். இந்த இம்பிடன்ஸ் ஆங்கிள் தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரியல் அண்ட் ரியாக்டிவ் பார்ட். ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரியல் அண்ட் ரியாக்டிவ் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தானே. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாம்ல. அடுத்ததா டு மினிமைஸ் the harmonics from the voltage waveform. ஸோ என்னோட சப்ளை வோல்டேஜ்ல இருந்து ஹார்மோனிக்ஸை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். ஓகேங்களா, டு மினிமைஸ் ஹார்மோனிக்ஸ் ஃப்ரம் த வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் த சூட்டபிள் ஸ்டெப்ஸ் இஸ். ஸோ என்னோட ஹார்மோனிக்ஸை குறைக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? ஸோ என்னோட ஹார்மோனிக்ஸை நம்ம குறைக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுப்பீங்க சார்? ஆன்சர் பண்ணுங்களேன். What are the steps should be taken to minimize the harmonics? ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்ன்றதை நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். கிளியரா? இந்த வைண்டிங் அப்படின்னு எடுத்தோம்னா வைண்டிங் இஸ் இன்டு கிளாசிஃபைடு 2. ஸோ ஒன்று கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங், ஸோ இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டட்.
ஓகேங்களா. ஒன்று கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங், இன்னொன்று நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் தான். ஸோ கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஒரே இடத்துல நம்ம வச்சிருப்போம். இதனால ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் ஆகுமான்னா நோ ரிடக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். ஹார்மோனிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் டு ஃபுல் பிட்ச் அண்ட் ஷார்ட் பிட்ச். இது ஷார்ட் பிட்ச். எஸ், அப்ப டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் வந்து யூஸ் பண்றதுனால என்னோட ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, பை யூசிங் ஃபிராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங். சார் ஃபிராக்ஷனல், ஃபிராக்ஷன்னா என்ன? ஃபிராக்ஷன்னா 4/5 6/5 ஒரு இன்டீஜர்னு சொல்றது நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம்ல. இன்டீஜர் ஃபிராக்ஷன் அப்படின்ற ரெண்டு நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ இது பேசிக் தானே. ஒன்று இன்டீஜர், இன்னொன்று ஃபிராக்ஷன்ஸ். ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் இன்டீஜர்ஸ். ஸோ அதுவே 4/5 6/7 இந்த மாதிரி வருதுன்னா தட் இஸ் ஃபிராக்ஷன். இங்கே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா என்னோட ஸ்லாட்ஸை ஃப்ராக்ஷனாக பண்ணியிருக்காங்களாம் பாருங்க, ஃப்ராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங். ஓகேங்களா. ஸோ ஃப்ராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங். இந்த ஷார்ட் பிட்ச் வைண்டிங்கை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷார்ட் பிட்ச் வைண்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் சார், மொத்தமாக நம்ம கிட்ட ஒரு 9 ஸ்லாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொதுவாக என்னோட 6 வயரை ஓகேங்களா, ஸோ 9 ஸ்லாட் தள்ளி அடுத்த ஒரு 10வது ஸ்லாட்டில் நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. திஸ் இஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். இந்த வைண்டிங்க்கு பேரு ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 180 டிகிரி எலக்ட்ரிக்கல்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு 1 போல். ஓகேங்களா. பர்ஃபெக்டா ஒரு நார்த் போல் ஆர் ஒரு சவுத் போல் கிடைக்கும். 1 போல். ஸோ இது இன்டீஜரா ஃபிராக்ஷனா? திஸ் இஸ் இன்டீஜர். ஓகேங்களா. அப்போ இந்த வைண்டிங் இஸ் இன்டெக்ரல் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்டீஜர் வைண்டிங். ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபுல் பிட்சுக்கு. ஆனால் ஷார்ட் பிட்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ப்பா, ஸோ இதே மாதிரி தான் என்னோட 9 போல் இருக்கும், 9 ஸ்லாட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஸ்லாட்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்லாட்ஸ். இந்த கேசஸில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆர் ஃபேஸ் வைண்டிங் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வைண்டிங்கை. ஆனால் என்னோட அடுத்த வைண்டிங் என்னவா இருக்கும்னா 2 பிட்சு இயர்லியராக கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. திஸ் இஸ் ஷார்ட் பிட்ச் வைண்டிங் சொல்லுவோம். இது வந்து 150 டிகிரிஸ் எலக்ட்ரிக்கலாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே இருந்திருக்கணும். ஸோ இப்போ இது என்னவா இருக்குது, 30 டிகிரிஸ் இயர்லியராக கனெக்டாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். திஸ் இஸ் பீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீட்டா வந்து 150 டிகிரிஸ், ஆல்ஃபா வந்து நமக்கு 30 டிகிரி. ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 1 போலாப்பா கிடையாது. ஸோ 1 போல்னா என்ன வரணும், 9 ஸ்லாட்ஸ் வந்தால் தான் 1 போல். இன் பிட்வீனில் எனக்கு 9 ஸ்லாட்ஸ் இருந்துச்சுன்னா 1 போல் கரெக்டா. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 9 ஸ்லாட் இல்லை. ஸோ என்ன இருக்கு, 7 ஸ்லாட் தான் இருக்கு. அப்போ இதனால என்ன வருது, ஒரு ஃபுல் போல் வருதா, கிடையாது. 7/9 ஆஃப் போல் தான் கிடைக்குது. 7/9 ஆஃப் 1 போல் தான் கிடைக்குது. ஆஃப் 1 போல். கிளியரா. ஸோ திஸ் இஸ் 7/9 ஆஃப் 1 போல். அப்போ என்னோட இந்த ஷார்ட் பிட்ச் வைண்டிங்கை நம்ம ஈக்குவலன்ட் டு த ஃபிராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாமா? இங்க பாருங்க, திஸ் இஸ் வாட் ஃபிராக்ஷனல் ஸ்லாட். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃபிராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபிராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங். அப்போ ஃபிராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங்னாலையும் எனக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆக போகுது. டு மினிமைஸ் ஹார்மோனிக்ஸ் ஃபிராக்ஷனல் ஸ்லாட் வைண்டிங்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அடுத்ததா ஸ்கீவிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸ்கீவிங் அப்படின்றத நம்ம பர்ஃபெக்டாக இண்டக்ஷன் மெஷின்ஸில் பார்ப்போம். இண்டக்ஷன் மெஷின்லேயும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இந்த ஸ்கீவிங்கிறது என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ரோட்டார்ஸ் இருக்கும் சார் நமக்கு. ஓகேங்களா. அதில் இருக்கிற போல்ஸை என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்கீவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எதுக்காகனா நம்மளும் இந்த ஹார்மோனிக்ஸை குறைக்கிறதுக்காக, ஹார்மோனிக், harmonic, 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 harmonic
ஓகேங்களா? இந்த மாதிரி பண்றதுனாலயும் நமக்கு என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஆல் ஆஃப் த அபவ் தான் இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஆல் ஆஃப் த அபவ் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த அபவ் தான். அடுத்த क्वेश्चन போலாம்ல. அடுத்த क्वेश्चन அடுத்ததா, if x is the order of harmonic component, x ன்றது order of harmonic, ஓகேங்களா? x ன்றது order of harmonic. so என்ன கேக்குறாங்கன்னா find the expression for distribution factor, expression for distribution factor. so distribution factor kd கான எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்க. சார் kd கான எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? நார்மலா kd கான எக்ஸ்பிரஷன் sin m gamma by 2 divided by m sin gamma by 2. கரெக்ட்டா? sin m gamma by 2 divided by m sin gamma by 2 அப்படினு சொல்லுவோமா? this is for fundamental waveforms. ஓகேங்களா? இது என்னோட ஃபண்டமெண்டலுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? where x is the order of harmonic ன்னு சொல்றாங்க. அப்ப ஹார்மோனிக்குக்கான எக்ஸ்பிரஷன் kdn தானே. சோ kdn எப்படி நம்ம எழுதிருப்போம்? sin of mn gamma by 2 divided by m sin of n gamma by 2. கரெக்ட்டா? சோ இதுதான் என்னோட given formula, sin m gamma by 2 divided by m sin n gamma by 2. சோ இங்க இருக்கா பாருங்க ஆப்ஷன். சோ இங்க இருக்கா? இந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன் சி தான் இருக்கு பாருங்க. அவங்க இந்த காமாவுக்கு பதிலா பீட்டான்னு எடுத்திருக்காங்க. so gamma is replaced as beta. just அப்ப ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆயிடும்? இது பீட்டாவா ஆயிடும். சோ கீழ இவனும் பீட்டாவா மாறிடும். ஓகேங்களா? அப்ப பாருங்க ஆக்சுவலா இங்க ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக் n ன்னு எடுத்திருக்காங்களா? சோ இங்க நம்ம n x ன்னு எடுத்துக்கணும். ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் x ன்னு எடுத்திருக்காங்க. அப்ப x ன்னு எழுதணும் இதே. ஓகே, அப்ப இங்கேயும் x. அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் சி தான். கிளியரா? சோ அப்போ ஆப்ஷன் சி தான் வருது. சோ இது மட்டும் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. கிளியரா? அடுத்த क्वेश्चन போவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ for a short pitch and distributed winding, ஓகேங்களா? short pitch and distributed winding, the value of coil span factor and distribution factor, the value of coil span factor and distribution factor என்ன? so question புரியுதா? for short pitch and distributed winding, for short pitch and distributed winding. so என்னோட short pitch and distributed winding நீங்க எடுத்துக்குங்க. அதுக்கான coil span factor என்ன? coil span factor and distribution factor. coil span factor and distribution factors are what அப்படினு சொல்லி கேக்குறாங்க. so answer என்ன? for short pitch winding and distributed winding க்கு, short pitch and distributed winding க்கு coil span factor என்ன? for short pitch and distribution windings க்கு coil span factor, for short pitch and distributed winding க்கு coil span factor. coil span factor க்கு வேற பேரு நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். coil span னா பீட்டா. கரெக்ட்டா? coil span னா பீட்டா. coil span factor னா என்ன? coil span factor. அடுத்தது distribution factor. coil span factor னா that is kp பா. ஓகேங்களா? pitch factor, coil span factor, short pitch factor or cording factor இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். so pitch factor or coil span factor ரெண்டும் ஒண்ணுதான். distribution factor அது நம்ம டைரக்டாவே எழுதியிருக்கோம் kd. அப்போ so short pitch and distributed winding க்கு kp kd யோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இத நம்ம எழுதியிருக்கோம்ல.
ஸோ ஃபஸ்ட்டு கேபியை நம்ம பார்ப்போம். ஸோ கேபி எதுக்குப்பா 1? கேபி இஸ் 1 ஃபார் ஃபுல் pitch winding. ஸோ கேபி இஸ் லெஸ்ஸர் தேன் 1 ஃபார் ஷார்ட் pitch winding. கரெக்டா? அதே மாதிரி கேடி இஸ் 1 ஃபார் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங். So KD is lesser than 1 for distributed winding. So இப்ப புரியுதா இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க? KP KD கேக்குறாங்க எதுக்கு? For short pitch and distributed winding க்கு. அப்போ for short pitch and distributed winding க்கு பாருங்க. Short pitch க்கு KP is 1. ஓகேங்களா? For short pitch KP is 1. For distributed KD is lesser than 1. அப்ப என்னப்பா? Both the factors are lesser than 1. Lesser than 1 என்றது என்ன? Unity. அப்ப ஆப்ஷன் A தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. Both are less than unity. So easy தானே இன்னைக்கு क्वेश्चंस. ஸோ ரொம்ப பெரிய நியூமரிக்கல்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வந்தோமா. ஸோ ஈஸியான காமனான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இதில் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் போட்டுறேன். ஸோ ஈஸி தானே, இதுக்கு ஏ தானே, கிளியர் தானே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு நம்ம சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் சிக்னல்ஸோட பெண்டிங் கிளாஸஸ்லும் நம்ம ஃபியூச்சர் டேஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்.